ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ண நமக்கு நியர்லி 3 ஹவர்ஸ் டைம் எடுக்குது. அதே சாப்டர்லேருந்து எக்ஸாமுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியறதில்ல. நம்ம பிரெயின் டோட்டலாக பிளாங்க் ஆயிடுது. ஆனால் அதுவே ஜப்பானில் இருக்க டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்னால நியர்லி 7 to 8 ஹவர்ஸ் கண்டினியூஸாக படிக்க முடியுதான். நம்மளால ஒரு 3 ஹவர்ஸ் படிக்க முடியலை, அவங்களால மட்டும் ஏன் முடியுது? அதில் தான் அவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் மெமரி பர்ஸ்ட் டெக்னிக். இந்த டெக்னிக்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அவங்க ஒரு டாபிக் படிக்க போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸில் ஓம்ஸ் லா படிக்க போகிறாங்கன்னா ஒரு டைமர் செட் பண்ணியிருப்பாங்களாம். இப்போ 10 மினிட்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் அந்த அலாரம் ரிங் ஆன உடனே அவங்க படிக்கிறத ஸ்டாப் பண்ணுவாங்களாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க படித்ததை ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பார்ப்பாங்களாம். எதெல்லாம் அவங்கள ரீகலெக்ட் பண்ண முடியுது, எதில் அவங்க ஸ்ட்ரக் ஆகுறாங்க, இதெல்லாம் அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இதையே அவங்க ரிப்பீட் பண்ணும்போது இதனால அவங்களுக்கு 3 அட்வான்டேஜ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, அவங்க டைமை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவங்க கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் ஒன், அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட் டேர்ம் பிரெயினில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஒன்ஸ் அவங்க ரீகலெக்ட் பண்ணி அந்த கண்டென்ட் எல்லாம் ரிவைஸ் பண்ணும்போது அது அவங்க சப்கான்ஷியஸ் பிரெயினில் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த கண்டென்ட் எதுவுமே மறக்காது. தேர்ட் ஒன், இதே ப்ராசஸ் அவங்க கண்டினியூஸாக பண்ணுறதுனால அவங்களுக்கு எக்ஸாம் டைம் அவங்க படித்தது எதுவுமே மறக்காமல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதே கொஸ்டின்ஸை ஒரு 2 to 3 இயர்ஸ் அப்புறமா கேட்டாலுமே அவங்களால மைண்டில் அதை ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் கொடுக்க முடியும். ஸோ நீங்களும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.